அவளுக்கு தெரியுது. அதான் நான் போச்சோன்னா போயிரு அத்தானும்ல நல்லா தெரிஞ்சுருவேன். போச்சோன்னா போயிரு, நீ தாங்கிட்டு போய் இருந்துக்க. என்னை கொண்டுட்டு போய் நினைக்காதம்மா. என்ன ஆளு எங்க ஆளு இதெல்லாம் அது புது கதையா இருக்கு. ஆளு யாருன்னா பிரச்சனை இல்ல. இது என்னடா எங்க ஆளுங்க? 7 பேரு அடந்த வேலை நாடகம் இடுப்பு கீழே ஆமா விடுவே உன்னையா பக்கம் வந்து சிந்து பாடும் வேண்டும் தேவியே. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய என்னடா பண்றீங்க? அநியாயமா தெரியலடா உங்களுக்கு. டெய்லர் வேலை பார்க்குற பிள்ளை. நான் என்ன சொல்றேன், இவங்க 2 பேர்த்தையும் நீ இருக்கிறது, அதனால நீ என் கூட வந்துரு. இது நல்லா அது இல்ல. சந்திக்க வேண்டும் தேவி. என்னப்பா நீங்க போங்க. தேவி தேவின்னு ஐயா நீங்க போங்க, நான் வேணாம் சொல்றேன். சரி, இந்த பேசுன அமௌண்ட் கொடுத்துட்டு போங்க. என்ன அமௌண்ட்யா? அப்ப நீங்க 2 பேரும் ஒத்துக்கிறீங்களா? நாங்க அதனால வேலையை பாக்குறோம். இதான் வேலையவா? எங்களுக்கு வேலையை தம்பி இவாங்க. வாயில துணியை திரிச்சு உலக்கைய வச்சு நங்கு நங்குன்னு குத்தல. இங்க பாருமா, இங்க பாரு. ஏற்கனவே அவங்க பேசுவாங்க. நீ குடுக்கிற பாரு ஒரு வழி, இன்னும் நல்லா பேசுங்கடா. இந்த உரலுக்கேத்த உனக்க எனக்கு அடுக்க வச்சு வாயில நல்லா இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு மேல இருந்தா எனக்கு முடியாது. அடுத்த ஆளை கூப்பிடுறீங்களா? ஒரு நோக்கமாவே தெரியுதாப்பா. பத்திரமா இருந்துக்கம்மா. சாமி அப்படி சொல்லிட்டு நான் இருக்கிறேன். நீ என்ன பண்ற? நீங்க 2 பேரும் இருக்கிறனால தானே எனக்கு சனி ஞாயிறு. எனக்கு வெள்ளி சனி. நீங்களாம் கிளம்பி போட வேண்டியதா அம்மா? முத்து முத்து பூமாலை மாலை ஒன்று சேரவில்லை தோலை
என்னை அழைத்ததற்கு காரணம் என்ன? நம்மிடத்துக்கு ஏ 2 பேரும் பேசி அந்த பிள்ளை பேச விட மாட்டீங்களா? போங்க முதல்ல. குறையில கண்ணல எரிச்சல் ஆகுது. ஏம்மா நீ என்னடி வாந்தி எடுக்கிற? ஏய் ஆனா செலவே இல்லாம டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. போங்க. என்ன பிள்ளைக்கு திடீர்னு தங்கச்சி ஆள் சூப்பரா இருக்க. அந்த பிள்ளை அழகா தானே இருக்கு. நீ சூப்பரா இருக்க. தங்கச்சி சொல்லக்கூடாது. சரி சரி. மாமா தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. நீ மாமாவா? அப்படி கூட வச்சுக்கிறோமா? நீ உண்மையா மாமா தான். நான் எப்போ இல்லைன்னு சொன்னேன். எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு நீ என்ன வேணும்? இப்ப தாய் மாமா தானே? சரி என் பிள்ளை உன்னை மாமான்னு கூட. ஜெயபிரியா எதுக்கு காசு கட்டிக்கலாம்ல? ஜெயபிரியா காசு கட்டிக்க. காசு காட்டாரு நாடாடுறான். இந்த பிள்ளை பிழைக்கிற ரோட்ல போய் துண்டு வச்சு உட்கார வேண்டியது. ரெண்டு பேரும் ரோட்ல போய் 4 பேர்த்த பிடிச்சிக்கிட்டு கூட கேப் முடிஞ்சதே அப்படிக்கா? சாமி வந்திருக்கிறார். எந்த சுவாமி? அவர்தே. அவர் தானே? அவர் தானே பேர்ல ஊர்லயா? ஏன் உன் தலைமுடி இப்படி இருக்கு? எங்க தலைய வச்ச? நான் ஏன் அந்த அவர் பேர் சொல்லல? ஏன்? எனக்கு அவருக்கு பிடிச்சிருக்காது. பேசுனீங்களா? பேசுனேன். கை கொடுக்கறேன். அவர்கிட்ட நீங்க பேசியிருப்பீங்க. நீ பேசியிருப்ப. நீங்க தானே வெற்றி பெற்றீங்க. வெற்றியா? சாமி பயந்து அரண்டு ஓடிட்டாரு. சபாஸ். அப்படிலாம் இருக்க. நம்மள பார்த்தா தெரிஞ்ச விட்டுரும்ல. உங்களை பார்த்தா சாமியை பயப்படுறாரு. அந்த அளவுக்கு 2 பேரும் பேசுறீங்க. நீங்க எப்படி இருக்க? இப்ப 2 பேரும் பேசாம அமைதியா இருக்கு. இங்க வாங்கனே. ஒரு ஆள அரண்டு ஓடுனே அத சொல்லிட்டார். இப்ப நீங்க என்ன ஆகி போறீங்க? இப்ப பேசுங்க அவட்ட. யாரு? இப்ப அவட்ட பேசுங்க. எங்க யாரு? சாமி வந்தாரா? நாங்க நிக்கும்போது அவரால வர முடியுமா? அண்ணே நீங்க பேசும்போது நான் கேட்கவே இல்லை. பாருங்க சுவாமி, வணங்குகின்றேன் சுவாமி. ஒரே ஒரு கேள்வி எங்கள் அண்ணனிடம் கேட்க வேண்டும். அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நான் அதை கேட்க வேண்டும். பாருங்கள் சுவாமி. சாமி கேள்வி கேட்க போறாரு. பதில் சொல்லணும். சொல்லிரு. ஏய், என்ன வரைக்கும் கேட்டு 15. ஐயோ ஆண்டவா. சொல்லுங்க. போங்க போங்க. தம்பி இந்த கம்பர் இறந்த ஊர் இந்த ஊர். ஐயோ ஐயோ. எங்க தலைய போட்டு போறாங்க. ஐயோ. என்னன்னு சொன்னீங்க? ஐயோ. அப்பா நல்லா இருக்காரு. அப்பாவா சொல்லுங்க. ஐயா ஐயா ஐயா. ஐயா வந்தவர் போறாரு. எப்பா டேய் சொல்லணும். சரி சொல்லணும். நம்பருக்கு என்னாச்சு? கம்பர் பத்தி தெரியுமா தெரியாதா? நம்பர் கேக்குறாரு. யார் நம்பரு? சாமி நாங்க சிரிக்க வைக்கிறதுக்காக, நீங்க சிந்திக்க வைக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நாங்க பதில் சொல்றோம். சரி வந்தவருக்கு முதல்ல நான் வரவேற்பு கொடுத்துக்கிறேன். கொடுப்போமா? திருமால் புகழ் பாடி திருலோகம் தனிநாடும் தெய்வருள் தூதுவரே வருகவே. திருமால் புகழ் பாடி திருலோகம் தனிநாடும் தெய்வருள் தூதுவரே வருகவே. உங்கள் திருவடிகள் சரணமாகி தருகவே. திருவடிகள் சரணமாகி தருகவே. கோவிலாது பணி புரிந்து உலகமெல்லாம் சுற்றி வந்து உண்மை எங்கு போக செய்ய